எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரதி வீடு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு டின்னர் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான டின்னர். வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்சு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸும் கருணக்கிழங்கு வறுவல் பண்ணேன். அதனால் சிம்பிளாக ஏதாவது வந்துட்டு டின்னர் பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து வெங்காய தோசை அண்டு பூண்டு பொடி. செம்ம டேஸ்டியாக எனக்கு பிடிச்ச டின்னர். உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ எடுங்க. வெங்காயத்தை மாவோட மிக்ஸ் பண்ணி தோசை உங்களுக்கு பிடிக்குமா, இல்லைனா மேலே வந்து வெங்காயத்தை தூவுனா அது பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி இன்றைக்கி வெங்காய தோசை செய்யறதுக்கு பிளான் பண்ணதே எதுக்குன்னா, ஒரு 4 நாள் முன்னாடி கடையில் வந்து ஆனியன் தோசை வாங்கியிருந்தோம். நான் வந்து கீ ரோஸ்ட் தான் வாங்கினேன். பையன் சாப்பிடும் போதே எனக்கு ஒரு ரூபாய் கொடுறா அப்படின்னா, அம்மா இந்த தோசையில் வெங்காயமே இல்லவே இல்லை, நீங்கள் பார்த்து எங்கே இருக்கோ தேடி பிடிச்சி எடுத்துக்கோங்க அப்படின்னா. ஆனியன் தோசைன்னு கொடுக்கும்போது அது உள்ள ஆனியன் கம்மியாக இருந்ததால் சரி குழந்தைக்கு இன்றைக்கி ஆனியன் தோசை போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த டின்னர் பிளான் பண்ணேன். என்னடி சுற்றி எடுக்கிறேன். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம எல்லார் வீட்லேயும் சந்தோஷம், ஆரோக்கியம், செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நிறைஞ்சு வழியணும்னு இந்த நேரத்தில் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட திட்டு வாங்கினேன். எதுக்குன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ வந்து ஒரு டின்னர் ரொட்டீன் vlog தான். எப்போவுமே வந்து நானே தான் வந்து மோஸ்ட்லி வீடியோ, அதாவது ட்ரைபாடில் போட்டு தான் வீடியோ எடுப்பேன். இப்போ ஹாலிடேஸில் இருக்கிறதால பசங்க எடுத்து கொடுப்பாங்க. ஹஸ்பண்டும் வந்துட்டு ஃப்ரீயாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் நார்மலாக நம்ம வந்து ஒரு சோலோ கிரியேட்டர் அப்படி தான் வந்து போயிட்டுருக்கோம். பட் எதுக்காவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா, நான் வேறு ஏதாவது ஆங்கிள் செட் பண்ணணும் அப்படி இப்படின்னா கொஞ்சம் வாங்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு, வெங்காயத்தை உரித்து மட்டும் கொடுங்க நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் கட் பண்ண மாட்டேன், அங்கே வந்து ஆனியன் சாப்பரில் போட்டு விட்டுருவேன். நீங்கள் உரிச்சு கொடுங்க நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க உரிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி வெங்காய தோசை தானே பண்ண போகிறோம். ஒரு செகண்ட் அதை 4ஆக கட் பண்ணி டக்குன்னு சாப்பரில் போட்டால் முடிஞ்சிருச்சு, பொடியாயிடும். ஆனால் நினச்சிட்டு இருக்காங்க, ஹஸ்பண்ட் நினச்சிருப்பாங்க இவ தான் வெட்டிப்பா அப்படின்ட்டு. ஆனாலும் வெட்டி கொடுக்க சொன்னாலும் கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் நமக்கு தான் வீட்டில் வந்து ரெடியாக எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பொறுத்தளவுக்கு வீட்டில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்ம கண்டிப்பாக கத்தியில் தான் வெட்டணும், அருவாமனையில் தான் வெட்டணும் அப்படின்னு இல்லாமல், நம்மளோட டைமை கொஞ்சம் சேவ் பண்ணுது, நமக்கு டென்ஷனை குறைக்குது அப்படின்னா 1, 2 பொருள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். அதில் வந்து அந்த சாப்பர் இருக்கு இல்லையா, வெங்காயம் காய்கறி கட் பண்ணுறது, அது வந்து வாங்குறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இந்த டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒன்று வச்சுருந்தேன். அது ரொம்ப சின்னதாக இருக்கும் சைஸு. அது கட் பண்ணும்போது உள்ளே வந்து நிறைய பெரிய பெரிய துண்டாக வெங்காயம் அப்படியே நின்றுடும். அதுக்கப்புறம் வந்து அது யூஸே பண்ணவே இல்லை. நான் அப்படியே வந்து வச்சுருந்தேன். அப்புறம் இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அகலமாக உள்ளதா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேறு மாடல் வாங்கினேன். இப்போ நான் வீடியோவில் காட்டுவேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதில் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஈவனாக கட் ஆகி வருது. ஸோ வந்து யாராவது இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணுறது வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கும். ரொம்ப சின்னதாக இருக்கிறது அந்த ஆனியன் சாப்பர் வாங்காமல் கொஞ்சம் சைஸில் பெருசாக வாங்கிட்டீங்கன்னா, நீங்கள் பாதி அளவுக்கு போட்டால் கூட சரி, அது அப்படியே கூழ் மாதிரி அரைச்சி வராது. நான் நோட்டீஸ் பண்ணது. சரி, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது சொல்லும்போது, நீங்கள் அடுத்தது நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு. இது எனக்கு எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வெங்காயம் வேணும், அதுக்கப்புறம் லஞ்சுக்கும் வேணும், இல்லைனா 2, 3 பொரியல் செய்யணும்னு பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்போது நான் வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணுவேன். பட் எல்லா டைமும் நான் யூஸ் பண்ண மாட்டேன், உண்மையாக சொல்லணுன்னா அப்படி தான். இன்றைக்கி வந்து லாங் வீடியோவும் நான் வந்து கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கேன், சைட் பை சைட் ஷார்ட்ஸும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் கூட, ஏன்னா வந்து லீவ் விட்டாச்சுல்ல பசங்களுக்கு. அதனால் வந்து ரொம்ப லேசியாக போகிற மாதிரியே எனக்கு ஃபீலாக இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிக்கிறது. ஏன்னா வந்துட்டு டெய்லி மினி விலாக் நம்ம போடுறோம், அதனால் கொஞ்சம் ஆக்டிவாகவே இருந்துக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த வெங்காய தோசை சுடுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வெங்காயத்தை வந்துட்டு கட் பண்ணி சாப்பரில் போட்டுட்டு கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அதிலேயே லைட்டாக சீரகம் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை அப்படியே தோசை மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை சுட்டுற வேண்டியதான். எனக்கு வந்து இந்த தோசை
மாவுல மேலே வந்து வெங்காயம் போடுறத விட இந்த ஊத்தாப்பம் மாதிரி போட்டால் ரொம்ப பிடிக்கும். நான் வந்துட்டு எல்லாருக்குமே இதில் ஒன்று அதில் ஒன்று சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி வந்து என்னோட ஃபேவரட் பூண்டு பொடியோட விட்டாச்சு. அதான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் லேசியாக தான் போயிட்டுருக்கு அப்படின்றதால அதோடு விட்டுட்டேன். அப்பயும் வந்து சட்னி அரைக்கிறேன்னேன். ஹஸ்பண்ட் பரவாயில்ல விடு பரவாயில்ல, நல்லா அந்த பொடியில நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் Instagramல ரீசென்ட்டா ஒரு கமெண்ட் படிச்சேன். இந்த மாரி வந்து பொடி ரெசிபி கேட்டிருந்தீங்க. நான் அப்கமிங் வீடியோஸ்ல நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஷார்ட்ஸ்ல இல்ல லாங் வீடியோஸ்ல கண்டிப்பா எதுலயாவது ஒண்ணு ஷேர் பண்றேன். நம்ம லேசியா இருந்தாலும் சில நேரம் வந்துட்டு வீட்ல வேலை பண்ணலனா கூட என் என் ஹஸ்பண்ட் வந்து திட்ட மாட்டாங்க. சில நேரம் அப்படி அப்படியே கிடக்கும். நிஜமாலுமே சொல்றேன். நான் வந்து விளையாட்டுக்குலாம் சொல்லல. "ஏன் இது இப்படி கிடக்கு, அப்படி கிடக்கு" அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. நான் வந்து என்ன பண்ணேன், லீவ் தானே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆம், நாளைக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட வேண்டாம், விட்டுறலாம் அப்படின்னது, உடனே உடனே வேகமா ஒரு திட்டு திட்டுனாங்க. அப்புறம் தான் ஐய்யய்யோ! யூடியூப் தான் நம்மள யாரும் கேட்க ஆள் இல்ல, அப்படிலாம் நான் சில நாள் நெனச்சிருக்கேன். அதனாலேயே நெறைய நேரம் ஒழுங்கா வீடியோலாம் போட மாட்டேன். அப்புறம் டக்குனு வந்துட்டு, "எதுக்கு நீ வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிற ஃபர்ஸ்ட்டு?" அப்படின்னு கேட்ட உடனேவே அலர்ட் ஆயிட்டு, அப்புறம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கு தான் திட்டு வாங்குனேன். எனக்கு ரொம்ப ஹேப்பியாவும் இருக்கு. எல்லாரும் சொன்னாலும் அத ஏத்துக்க மாட்டோம் இல்லையா? அப்படியே இந்த லேசியா இருக்கும்போதே இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறதால தான் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணாங்க. பிஹைண்ட் த சீன் நீங்க வீடியோலாம் வந்துட்டு எடுக்கிறத பார்த்துட்டுருப்பீங்க. ஒரு தோசை அவ்வளோதான். அப்போ மம்மியும் சாப்பிட்டுட்டு இன்னையோட டின்னர் vlog முடிஞ்சிருச்சு. எத்தனை பேர் வீட்டில் திடீர்னு சடனாக யோசிச்சிங்கன்னு சூடு வச்சுருவேன் கிண்டல் பண்ணுறான் பாருங்கங்க. அதாவது வந்து டின்னர் செய்கிற மூடே இல்லாதப்போ உங்கள் வீட்டில் வந்து என்ன டின்னர் செய்வீங்க டக்குன்னு? நான் இப்போ ஆனியன் தோசை சுட்டா மாதிரி அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. நீ மேகி செய்வ, சூடு தான் வைக்கணும். ஆமாம், எனக்கு வந்து 2 தோசை சுட்டிருக்கேன். 2வது தோசை ரெடி ஆகிறதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஷவுட் அவுட் நம்ம படிச்சிடலாம். இப்போ ரீசெண்டாக நான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது 7 ஹவர்ஸ் முன்னாடி வந்துட்டு வந்த கமெண்ட்டு. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க, வெண்டைக்காய் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கான், எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவங்களுக்கு வந்து ஆனால் கேட்டிருந்தேன், எங்கே இருக்கீங்கப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க இன்னும் பார்க்கல போல். நாங்கள் வந்து வெண்டைக்காய் இப்போ வந்து தமா மார்க்கெட் போயிடுறோம். ஸோ அதனால் வந்து அங்கே வீக்கெண்ட்ஸில் இல்லைனா ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி சில நேரம் எடுத்து வைப்பேன். இல்லை அப்படியே கவரில் வச்சாலுமே நல்லா தான் இருக்குது. வெண்டைக்காய் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ரீசன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சில காய்கறிலாம் நம்ம உடனே குக் பண்ணிடணும் இல்லையா? ஒரு 2 நாள் வச்சா கூட வந்து டக்குன்னு புஷ்ஷுன்னு போயிடும், அது அழுவி போயிடும். அதில் ஒரு காய் வந்து வெண்டைக்காய். அதனால் எப்போ வெண்டைக்காய் நீங்கள் வாங்கினாலும் உடனே குக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், சாப்பிட டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி புடலங்காய் கூட நான் நோட்டீஸ் பண்ணது. அப்புறம் பாவக்காய் அதெல்லாம் வந்து உடனே குக் பண்ணிடணும். அப்புறம் அது பேர் என்ன வரமாட்டுதே, நம்ம அமாவாசை அப்போ குக் பண்ணுவோமே, வாழைக்காய் பார்த்திங்கன்னா பழுத்து போயிடும். அந்த மாதிரி சில காய்கறிலாம் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம கரெக்டாக குக்கிங் டைமை வந்து லேட் பண்ணாமல் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இன்னொரு ஷவுட் அவுட் பார்க்கலாமா? நான் வந்து இந்த போன வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களே, அந்த சேம் சிஸ்டர் தான். ஐடி சொல்லலாமான்னு எனக்கு தெரியல, நான் கமெண்ட் மட்டும் படிக்கிறேன். அந்த போன வீடியோவுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இருக்கிறவங்க தான் அப்படிலாம் பேசுவாங்க சிஸ்டர், இல்லாதவங்க மனசு வந்து செய்கிற மனசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த ரிப்ளை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க உண்மையாக தான் சொல்லியிருந்தாங்க. நான் ரிப்ளையுமே பண்ணியிருந்தேன். கரெக்டாக சொன்னீங்க சிஸ்டர், ரொம்ப நல்ல வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு. அது எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியல, அது உண்மைதான். அப்புறம் பாப்பா போட்ட கோலம், மார்கழி கோலம் 7 நினைக்கிறேன். அது பாப்பா தான் 7th டே போட்டா. அந்த கோலம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து, கேன் வி கெட் லிங்க் ஃபார் வுடன் மிக்சிங் பவுல்? அது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ரதி வீடு ஸ்டோரில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சிஸ்டர் ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்க, 1 மினிட், பாப்பாவோட கோலம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த மந்த் மட்டும், மார்கழி மாதம் மட்டும் நான் வந்துட்டு எவ்ரிடே எடுக்கிற மினி விலாக் ஷார்ட்ஸில் நான் கோலம் வந்து நான் டே போட்டு நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. சப்போஸ் நான் நாளைக்கு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு நான் ஆல்ரெடி வீடியோ எனக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் நான் போஸ்ட் பண்ணுறேன். அன்றைக்கி எடுத்து அன்றைக்கே போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம்
சிரமமாக இருக்குது. அதனால் வந்து நாளைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, மார்கழி டே 9 நினைக்கிறேன். நாளைக்கு எடுக்கிறத நான் நாளன்னைக்கு போஸ்ட் பண்ணுறேன். நம்மளோட ப்ளே பட்டன் வந்து வரப்போகுது. ஐ மீன் நம்ம வந்து ஒரு முக்கியமான இடத்த ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு 2-3 பேர் வந்து விஷஸ் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கே நிறையா கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியலை. டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தாலும் வந்து மற்ற பசங்க தான் சாப்பிடுவாங்க, லஞ்ச் பாக்ஸ் உள்ளதை என் பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். நீங்கள் என்ன ஊரில் இருக்கீங்க? நாங்கள் இப்போ வந்து சவுதி அரேபியாவில் இருக்கோம். சென்னையிலேருந்து சவுதி அரேபியாவில் இருக்கோம். அப்புறம் பாருங்கள், இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆமாங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இவங்க எல்லாம் வீடியோக்காக தான் வந்து இதெல்லாம் சமைக்கிறாங்க. வேறு வேலை இல்லை இதுங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு எதுவும் வார்த்தை கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு டைம் இருந்தால் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எனக்கு. அப்புறம் வாவ் சூப்பர் கோலம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் நைஸ் இயரிங். இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, கரெக்டாக சூட் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் பெண்கள்லாம் வந்துட்டு ஏதாவது ஒன்று செஞ்சால் பெண்களுக்கே அது பிடிக்காதுன்ற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ், அது என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீல், நம்மளோட கமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு சிஸ்டர் வந்து அழகாக கரெக்டு சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு அப்படின்றது அவங்கவுங்க எப்படி இருக்காங்களோ அதை பார்க்குறவங்களுக்கு தான் வந்து அது கரெக்டாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு அது தப்பாக தான் ஃபீல் ஆகும். அப்படி தானே? இப்படியும் இருக்காங்க மக்கள், அப்படியும் இருப்பாங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நல்ல விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் இன்னொரு கமெண்ட் பார்த்திங்கன்னா, நான் வந்து கோலா மீன் ஃபிஷ் வந்து வறுவலுக்கு நல்லா இருக்குமா குழம்புக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டேன்ல, அப்போ சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, மத்தி மீன் வந்து குழம்பை விட வறுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிஷ் குழம்பு இஸ் பெட்டர் தென் ஃபிஷ் ஃப்ரை. ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங். மத்தி அந்த மீனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டேன். பட் இந்த வீடியோ லாங் வீடியோவில் ஷேர் பண்ணும்போது திடீர்னு லாங் வீடியோ மட்டும் பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். அப்புறம் 2 நாளுக்கு முன்னாடி ரொம்ப நீட்டாக அழகாக எல்லா விஷயத்தையும் பண்ணுறீங்க, கிச்சன் நீட்டாக வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஹாய் அக்கா, ஹவ் ஆர் யூன்னு கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆல்மோஸ்ட் இதுவே வந்து நிறையா வந்து படிச்சு. ஓகே, இனிமேல் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் இந்த மாதிரி ஷவுட் அவுட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. நான் வந்து டீட்டெயில்டாக வந்து நான் லாங் வீடியோஸ்லேயும் சரி ஷார்ட்ஸ்லேயும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? என்னோட தோசை தீஞ்சு போச்சு. நானும் போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறேன். நாளைக்கு வந்து மார்கழி டே 9 8 பாப்பா, அதுக்குள்ளே எனக்கு மறந்துருச்சு. நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நானும் சாப்பிட போகிறேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா கஷ்டமே படாதீங்க. இந்த நாள் இப்படியே இருக்காது, இதுவும் கடந்து போகும். வேணுன்ட்டே டைமிங் பார்த்து கடந்து போகிறாங்கங்க. எப்போவுமே வந்து எளிமையாக லைஃப்பை வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கு சந்தோஷப்படுங்க. வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். பை பை. ஒரு நிமிஷம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பை பை.